நம்ம வந்து டெட் ரெயில்ஸ் விளையாட போகிறோம். இதில் வந்து டெட் ரெயில்ஸில் என்னென்னலாம் இருக்குது, எப்படி விளையாடணுன்னு சொல்லி தருவோம். சேம் டைம் என் ஃப்ரெண்டுக்காக சில கொஸ்டின்லாம் முடிக்க ட்ரை பண்ணுவோம். கைஸ், நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரோ ஹாய் சொல்லிடு ப்ரோ. ஹாய் கைஸ், நான் தான் ரிஷி ப்ரோவோட ஃப்ரெண்ட் கௌதம். அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு ரிஷி ப்ரோவே சொல்லியிருப்பாரு. நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி இந்த கேமை விளையாடுறதுன்னு சொல்லி தர போறோம். ஓகே ப்ரோ, நீ ஃபர்ஸ்ட் போய் ட்ரேடிங் போஸ்ட்ல கோல்ட் எடு ப்ரோ. கைஸ், ஃபர்ஸ்ட் கோல்டு எடுத்து செல் பண்ணணும் கைஸ். காசை கலெக்ட் பண்ணிட்டு மோஸ்ட்லி உங்கள்கிட்ட எந்த கிளாஸஸும் இல்லைன்னா நீங்கள் வந்து கோல் வாங்குறதே நல்லது. கோல் ஓகே ப்ரோ. என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கிறதுனால அவரை வந்து நான் பேண்டேஜ் வாங்க சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த கோலை ஸ்டோர் பண்ணிப்போம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த நியூஸ் பேப்பர் இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இதை. கைஸ், நீங்கள் எப்போவுமே இந்த நியூஸ் பேப்பரை வந்து இங்கே வெல்ட் பண்ணிடலாம். இங்கே வெல்ட் பண்ணிங்கன்னா ஜாம்பி சென்டர் பண்ணுறது கஷ்டம். நான் அப்படியே வெல்ட் பண்ணிடுறேன் கைஸ் உங்களுக்காக. இப்போ வெல்ட் பண்ணால் ஜாம்பிஸ் உள்ள போக முடியாது. நம்ம மட்டும் லைட்டாக இப்படி சேஞ்ச் இப்படி ஸ்லைட்டாக இப்படி பண்ணி இப்படி போய்க்கலாம். ஓகே கைஸ், அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பரை வெளியே இப்படி இருந்து இப்படி கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஏதாவது அவுட்லாஸ் அந்த மாதிரி யாராவது சுட்டாங்கன்னா இந்த நம்மளை காப்பாற்ற வாய்ப்புகள் இருக்கு. பேண்டேஜ் கொடு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓட்டு ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. பெட்ரோல் போட வந்துட்டேன். ஓ சாரி ப்ரோ. ஆமாம் கைஸ், இப்போ நம்ம வாங்கின கோலை இந்த ஃபியூவல் உள்ள அன்ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃபியூவல் இந்த மாதிரி ஏறிடும். அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்க முடியும். சாரி ப்ரோ, மறந்துட்டேன். கைஸ், நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வேம்பயர் கிளாஸ். இந்த வேம்பயர் கிளாஸில் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்லிக்கிறேன் கைஸ். வேம்பயர் கிளாஸ் எப்போவுமே நீங்கள் டேயில் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹெச்பி குறையும். இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் கைஸ். இந்த வீடியோவில் இருக்கிறதுலாம் மற்றவங்க கூட இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணலாம் பார்த்து. ஓகே கைஸ், வேம்பயர் கிளாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வேம்பயர் நைஃப் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு டவுன்ஸ் இல்லைனா வில்லேஜஸில் உங்களுக்காக நான் ட்ரையல் பண்ணி காட்டுறேன். இந்த வேம்பயர் கிளாஸோடைய ஸ்பெஷாலிட்டினா வந்து நீங்கள் ஒரு என்பிசியை அடிக்கும் போது அதோடைய ஹெச்பி குறைஞ்ச அந்த குறைஞ்ச ஹெச்பி உங்களுக்கு வரும் கைஸ். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் வந்து சன்னில் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி குறையும் கைஸ். ஓகே கைஸ், 4000 மீட்டர்ஸ் வந்துருச்சு. மோஸ்ட்லி ஸ்டார்டிங்கில் எப்போவுமே 7000 மீட்டர்ஸில் தான் வந்து டவுன்ஸ் வரும், டவுன்ஸ் வில்லேஜஸ்லாம் வரும். நீங்கள் 7000 மீட்டரில் எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுட்டே இருங்க, எப்போ டவுன் வரப்போகுதுன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம போகலாம். ப்ரோ நீ என்ன ப்ரோ கிளாஸ் வச்சிருக்க? கைஸ், இது என்னோட ஆல்ட் அக்கௌண்ட்றதுனால நான் எந்த ஒரு கிளாஸும் வச்சிடல. என்னோட மெயின் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா என்கிட்ட வேரோஸ், வேம்பயர், மைனர் எல்லா கிளாஸுமே மோஸ்டா வச்சிருப்பேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வில்லேஜ் வந்ததுனால ப்ரோ நிறுத்து ப்ரோ. ப்ரோ ஐயோ, வேர்வல்ஃப். யோ போயா.
தெரியுமா ப்ரோ? இந்த வேர்வுல்ஃப் முடிச்சு இந்த வேர்வுல்ஃப் கூட வேற சண்டை போடணுமா? நிறுத்து ப்ரோ என்ன ப்ரோ பண்ற? சரி பரவாயில்ல விடு, நான் இதையாவது அடிச்சு ட்ரையல் காமிச்சிட்டு வரேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அப்ப நீயே டிரைவரா இரு ப்ரோ. கைஸ் ஒரே ஒரு செகண்ட், நான் பிரைட்னஸ் மாற்ற ஏற்றிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் இவனை அடிக்கும் போது எனக்கு ஹெச்பி ஏறும், நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும் கைஸ். இப்போ என் ஹெச்பி ஃபுல்லாகிடுச்சு, ஏன்னா இவங்களை நான் அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஹெச்பி ஃபுல்லாகிடுச்சு. ப்ளஸ் இப்போ நைட் டைமுன்றதுனால எனக்கு ஹெச்பி குறையலை. ப்ரோ இவனை அடிச்சிடலாம் கைஸ். ஐயோ கைஸ், நிறைய ஜாம்பிஸ் வரானுங்க கைஸ். கைஸ் நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ண வரோம், கில் 200 ஜாம்பிஸ் இன் 1 கேம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு கோலாக வச்சுருக்கோம். அந்த கோலை முடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். நான் உங்களுக்கு ஒரு டவுனாவது ரைட் பண்ணி காமிச்சிடுறேன் கைஸ், வரி பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு டவுனாவது ரைட் பண்ணுவேன். ப்ரோ இருக்கியா இல்ல செத்துட்டியா? இருக்கேன் ப்ரோ, நான் இங்கே ஒரு வீட்டுள்ள உட்காந்துட்டு வர ஜாம்பிஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தானே நமக்கு ஃபஸ்ட்டு முடியும் 200 ஜாம்பிஸ். நீ செத்துட்டினா ரிவைவ் பண்ண நான் இருக்கேன் ப்ரோ. நீ காலையிலே வந்து ரிவைவ் பண்ணு ப்ரோ. ஐயோ பேட்டரி சேவர் போட்டது ரொம்ப மோசமாக இருக்கு. இரு ப்ரோ வரேன். ப்ரோ நீ ட்ரெயினுக்கு போயா? ஐயோ ப்ரோ இந்த லைட்டுக்கு வா ப்ரோ, எனக்கு கண்ணு தெரியல ப்ரோ. லைட்டுக்கு வா ப்ரோ, நான் அடிக்கிறேன் அவனை. நீ லைட்டுக்கு வா ப்ரோ, ட்ரெயின் ஏறு, அது மேலே ஏறு போ. गाइस பாத்தீங்கன்னா பாதி எழுத்து எனக்கு கரஞ்சிருச்சு. ஒரு நூபுனி இதுலயே தெரியும். ஐயோ ப்ரோ வண்டி எடு ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? ப்ரோ அங்க போற ப்ரோ ஒரு வில்லேஜா? அதுக்குள்ளலாம் வராது. மைன் ப்ரோ. ப்ரோ அது கஷ்டம் ப்ரோ, கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது மைன் கேவ் அது நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் பார்ல்ஸ்லாம் வருவாங்க ப்ரோ. கஷ்டம் ப்ரோ, சாரி ப்ரோ. கைஸ் நான் கண்டிப்பா ஒரு கேவ் மைன் கைஸ் இது அவுட்லாவா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை கைஸ். ஸோ இப்போ நம்மள்ட்ட காசும் இல்லை கோல் வாங்கி போடுறதுக்கு. இருங்க கைஸ், இதை முடிச்சு விட்டுட்டு வரேன். இதை அடிச்சாவது நமக்கு வந்து ஃபியூவல் போடுறதுக்காக கிடைக்கும் கோல். ஓகே கைஸ், இதே மாதிரி என்பிசிஸை கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ஸ், வுல்ஃப், வேர்வுல்ஃப் அதெல்லாம் நம்ம வந்து அடித்து அதை கூட ஃபியூவல் போட்டால் ஃபியூவல் ஏறும் கைஸ். ப்ரோ சேஃபாக இருக்குல்ல ப்ரோ? தள்ளு ப்ரோ. கொஞ்சம் ஃபியூவல் ஏறி இருக்கு கைஸ். ஆனால் இதை வச்சு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன் ப்ரோ. கைஸ் இவனுங்களை அடிக்க முடியாது, ஏன்னா இவங்க தான் வில்லேஜ் ப்ரொடெக்டர் ப்ரோ. கோல் ஃபேக்ட்ரி ப்ரோ. கைஸ் இங்கே தான், இதுதான் கோல் ஃபேக்ட்ரி, இதுதான் கோல் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே கோல் இருக்கும், நான் நிறைய டைம்ஸ் கோல் இருக்கும் கைஸ் இங்கே.
கோல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இவனுங்க இருக்கானுங்களே நம்மளுடைய சைடு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பா என் ஹெச்பி நீங்கள் பார்க்கும் போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஏறிடுச்சு பாருங்க கைஸ். பா இங்கே வந்தது நல்லதாக போச்சு கைஸ். 3 கோல் கிடச்சிருக்கு, அப்புறம் ஒரு கோல்டு பாரும் கிடச்சிருக்கு. இந்த டரண்ட்டு நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. வாடா, நம்ம இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்காக 2 பொருள் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், கோல்டு. ப்ரோ தள்ளு ப்ரோ எப்பா தள்ளி விட்டுறாது ப்ரோ. ஓகே கைஸ், நான் போயிட்டு இந்த கோல்டை விற்றுட்டு வரேன். கோல்டை விற்றுட்டு சில பேண்டேஜஸ்லாம் வாங்கிட்டு வரேன் கைஸ். ஐயோ இங்கேயா வந்தேன் கைஸ். இந்த ட்ரேடிங் போஸ்ட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோல்டை விற்றுருப்போம். அதே கோல்டை நம்ம இங்கேயும் அதே மாதிரி நம்ம விற்க போகிறோம். ஓகே, நான் பேண்டேஜ் போட்டுக்கிறேன் கைஸ், எனக்கு ஹெச்பி கம்மியாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம போய் இப்போ பேண்டேஜஸ் வாங்கிக்கலாம். ப்ரோ நான் இப்போ ஒரு 4 பேண்டேஜ் வாங்கிக்கிறேன் ப்ரோ. 5 பேண்டேஜ் வாங்குறேன் ப்ரோ. அதில் 2 வந்து எடுத்துக்கோ ப்ரோ. அந்த 2 எடுத்துக்கோ ப்ரோ. வா ப்ரோ. ஹலோ ப்ரோ, வா ப்ரோ. இங்க மாட்டிக்கிட்டேன். இரு ப்ரோ, நானே உனக்காக எடுத்துட்டு வரேன். வா ப்ரோ. ப்ரோ நீ எப்படி இந்த பண்டில் எடுத்த ப்ரோ? கைஸ் ஹலோ ப்ரோ, வா ப்ரோ போலாம். ப்ரோ நான் கேட்டதுக்கு ஆன்சரே பண்ணல ப்ரோ. கைஸ் நீங்க இப்போ பார்க்க முடியாது உங்களால, ஆனால் நான் உங்களுக்கு இந்த கேம் முடியும் போது காட்டுறேன். என்கிட்ட ஒரு கோஜோ பண்டில் இருக்கு, கோஜோ ட்ரெஸ் இருக்கு ப்ரோ. கைஸ் அந்த ட்ரெஸ் வந்து நான் ப்ளீஸ் டொனேட் கஷ்டப்பட்டு ப்ளீஸ் டொனேட் விளையாடி எடுத்த ஒரு ப்ளீஸ் டொனேட் விளையாடி அதுலேருந்து சம்பாதிச்சு நான் வந்து இந்த கோஜோ ட்ரெஸ்ஸை வாங்கினேங்க கைஸ். நான் வந்து ப்ளீஸ் டொனேட் கேம் பாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கூட ஒரு வீடியோ இந்த சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ளீஸ் டொனேட் கேம் பாஸ் க்ரியேட் பண்ண தெரியலனா அந்த வீடியோவை பார்த்து எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு கற்றுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ். ப்ரோ இது வேம்பயர் நைட்டு ப்ரோ. கைஸ் இதுதான் வேம்பயர் நைட்டு. இந்த கேமில் 3 நைட் இருக்குது. வேம்பயர் நைட்டு, வேர்வல்ஃப் நைட்டு, ஜாம்பி நைட்டு. நீங்கள் வேம்பயர் நைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ரெட் கலரில் 3 வரும். ஜாம்பி நைட்டை கண்டுபிடிக்கணுன்னா ஒயிட் கலரில் 3 இருக்கும். அதுவே வேர்வல்ஃப் நைட்டு கண்டுபிடிக்கணுன்னா 3 இருக்கும். அந்த 3ல் க்ளவுட்ஸ் அதை மறைச்சிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் 3 இதையும், 3 எந்த மாதிரி நைட்ஸையும். கைஸ் கோபாய் கைஸ். ஐயோ ப்ரோ ஏதாவது டவுன் வருதா பாரு ப்ரோ. ஒரு டவுனாவது இந்த கேமில் ரைட் பண்ணிடலாம் கைஸ். அங்கே ஒரு டவுன் வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கடவுளே, குட்டி டவுனாக இருக்கணும். குட்டி டவுன் கைஸ், குட்டி டவுன் கைஸ். நம்ம கொஞ்சம் தூரமாக போய் நிறுத்துவோம், ஏன்னா இவனுங்க அட்டாக் பண்ணுவாங்க நம்மளை. இங்கே நிறுத்தினா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போய்க்கலாம். வேம்பயர்ஸ்லாம் வரானுங்க. இங்கே நிறுத்திக்கலாம் கைஸ். ப்ரோ கொஞ்சம் தள்ளு ப்ரோ. சென்டரில் நின்றுக்கோ ப்ரோ. எவன் வேணாலும் அடிப்பான். இந்த வேம்பயர்ஸ்லாம் அடிப்பானுங்க கைஸ். இந்த வேம்பயராலையும் நம்மளை மாதிரி ஹெச்பியை உரிய முடியுமான்றது அது முடியாது கைஸ். நம்மளால் மட்டும், இந்த கிளாஸ் வச்சுருக்க பிளேயர்ஸால் மட்டும்தான் அந்த அட்வான்டேஜ் இருக்குது.
இந்த என்பிசி வேம்பயர்ஸாலலாம் ரத்தத்தை உறிஞ்சி ஹெச்பி ஏற்ற முடியாது கைஸ். ஓகே கைஸ், இன்னும் 5 AM. ப்ரோ தள்ளு ப்ரோ, லைட்டாக தள்ளு ப்ரோ. அப்படியா ப்ரோ? இரு ப்ரோ, நான் அடிச்சிட்டேன் ப்ரோ. கைஸ் ஒரு 5 AMக்கு இப்போ விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வேம்பயர்ஸ்லாம் போயிடுவாங்க கைஸ். இந்த இப்ப பாத்தீங்கன்னா நானும் ரிஷி ப்ரோ தான் இப்ப நாங்க எல்லா வேம்பயர்ஸும் அடிச்சிட்டு இருக்கோம். ப்ரோ வா ப்ரோ போலாம். கைஸ் இந்த வேம்பயர்ஸ் வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு கிடைக்கும்? 15. ப்ரோ இங்க வா ப்ரோ, சீக்கிரம் வா ப்ரோ. ப்ரோ உல்ஃப் தானே ப்ரோ? அடிக்கறாங்க ப்ரோ. உல்ஃப் தானே? உல்ஃபா வேர்வுல்ஃபா? ப்ரோ உல்ஃப் ப்ரோ, சொந்தக்காரன் தான் ப்ரோ. ப்ரோ நான் வேம்பயர் ப்ரோ, எப்படி ப்ரோ என் சொந்தக்காரன்? இருந்தாலும் உல்ஃப்ல ப்ரோ சொல்லு ப்ரோ. கெரோசின் மலை கைஸ், இந்த கெரோசின் மலையில பார்த்துருக்கணும். ஏதாவது ஃபயர்டான பிளேஸுக்கெலாம் இந்த டைமில் போகாதீங்க. அந்த வீடு ஃபயர் ஆகிருக்குல்ல, அந்த வீடு மேலே மட்டும் போய் நின்றுறாதீங்க கைஸ். அப்புறம் உங்கள் மேலே தீ பற்றிக்கும். ஷிட், அப்பாடா அடிச்சாச்சு. வாங்கடா வாடா. ஃபஸ்ட்டு உன்னை போட்டு தள்ளுறேன். ஐயோ கூட்டமாக வரானுங்க. எப்படியா அடிச்சிடணும். கடவுளே காப்பாத்துக்க. ஐயோ அடிச்சிருவானுங்க போலயே. ஐயோ போ, செம்ம அடி அடிக்கிறானுங்க. கைஸ் அப்பா தப்பிச்சாச்சு. ஓகே, இந்த மீசக்கார அங்கிள் மாதிரி ஒரு வேம்பயர் இருப்பான். அவனை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோடு ட்ராப் பண்ணுவான். இந்த மாதிரி இந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு மோஸ்ட்லி ஒரு பேங்க் இல்லைனா 2 பேங்க் தான் இருக்கும் ஒரு டவுனில். நீங்கள் இந்த கோட்ஸை போய் ட்ரை பண்ணணும். இந்த கோடில் என்ன கொடுத்துருக்கோ அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அப்படியே ஆண்ட்ராய்டில் சொல்கிறேன் கைஸ். அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன நம்பரோ வரும். ஓகே 3. என்னையாச்சு? செத்ரியா வந்து காப்பாத்தின இரு. செத்ரியா ப்ரோ? எவன் ப்ரோ அடிச்சான்? ஜாம்பி தான் ப்ரோ, அத கொன்னுட்டேன், நானும் செத்துட்டேன் ப்ரோ. ப்ரோ நான் பாத்துக்கிறேன் வெயிட் பண்ணு ப்ரோ. என்ன ப்ரோ? என் பெட்டில ஓகே, அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துரு. 1 திறந்துருச்சு கைஸ். இப்போ இது உள்ள பாண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த பாண்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் என்ன மாதிரி வேம்பயர் கிளாஸ் அந்த மாதிரி எந்த கிளாஸாவது வாங்கலாம் ப்ரோ. இந்த பாண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோ ப்ரோ. கைஸ் எனக்கு இந்த பாண்ட்ஸ்லாம் தேவையில்லை, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி சில நல்ல கிளாஸஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தந்து அவருக்கு உதவி பண்ணலாம். எடுத்துக்கோ ப்ரோ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த போய் பார்ப்போம். இங்கே இருக்குது கைஸ் பேங்க் கோடு. இரு ப்ரோ, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். 2255 ஹோலி வாட்டர் வேணுமா ப்ரோ? ப்ரோ உன் சேஃப்டிக்காக எடுத்துக்கோ ப்ரோ. ப்ரோ இங்கே ஒரு இது இருக்குது ப்ரோ, அது பேர் என்ன? ஒரு பாண்ட் இருக்குது ப்ரோ இந்த பேங்க்கில், வந்து எடுத்துக்கோ ப்ரோ. இந்தா ப்ரோ உனக்காக ஒரு ஹோலி வாட்டர். அதே மாதிரி ஒரு 3 சில்வர் பார்ஸ் இருக்கு, அதையும் எடுத்துக்கோ ப்ரோ. ஹோலி வாட்டர் எடுத்துக்கோ ப்ரோ. எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. ஓகே அடிச்சாச்சு. गाइस இப்போ நம்ம ரிஷி ப்ரோ டொனேட் பண்ண பாண்ட்ஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா ஒரு 17 பாண்ட்ஸ் நான் இதுக்கு சேர்த்து வச்சிட்டேன். ப்ரோ க்ரூசிஃபிக்ஸ் எடு ப்ரோ, காசு தரும் ப்ரோ.
ப்ரோ அத வெப்பனாவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல? ரெண்டா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வெப்பனாக யூஸ் பண்ணாத ப்ரோ. அதை விற்றனா நிறைய காசு கிடைக்கும். 50 ரூபா கிடைக்கும் ப்ரோ. அதை விற்றுடலாம் ப்ரோ. ப்ரோ எங்க ப்ரோ இருக்க? நான் இங்கே தான் ப்ரோ. ஏதாவது இருக்குமான்னு வந்து பார்த்தேன். ஒன்றும் இல்லை. வா ப்ரோ போகலாம். ட்ரெயினில் ஏறலாம் வா ப்ரோ. ப்ரோ ப்ரோ இரு ப்ரோ, எனக்கு ஒரு சேர் கிடைச்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து உக்காந்துக்கோ ப்ரோ. போலாமா? வா ப்ரோ. கைஸ் நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் நான் ஒரு டவுனை ரைடு பண்ணிட்டேன் கைஸ். ஓகே எங்க இருக்கு? நம்ம வேற ஏதாவது அது விடு ப்ரோ. ப்ரோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ உள்ள ஏன் ப்ரோ எடுத்து போட்டேன்? என்கிட்ட தந்துட்டேன்னா நானே உனக்கு கரெக்டாக போட்டு தந்துருப்பேன் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறேன்? பரவாயில்ல, அப்புறமா எங்கேயா கிடச்சதுன்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் ப்ரோ இப்போ ப்ரோ கைஸ் நான் மோஸ்ட்லி இந்த வீடியோ ஒரு ½ ஹவர்க்குள்ளே முடிச்சுப்பேன் கைஸ். ஏன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும் ஒரு வீடியோ ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. அதனால நான் மோஸ்ட்லி இந்த வீடியோவை ஒரு ½ ஹவர்க்குள்ளே முடிச்சுக்கிறேன் கைஸ். ப்ரோ சார்பா ஏன் யூடியூப் சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல. ஓகே கைஸ், நம்மளுடைய ஃப்ரெண்டு கௌதமும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த யூடியூப் சேனல் பேர் நீனே சொல்லு ப்ரோ. யூடியூப் சேனல் பேரை கௌதம் ரூல்ஸ் கேமிங் ப்ரோ. இப்போ அவர் சொன்ன அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாங்கள் டெட் ரயில்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. ப்ரோ வந்து எல்லாத்தையும் செல் பண்ணு ப்ரோ, உன்கிட்ட கிடைச்ச பொருளெல்லாம். கைஸ் நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு டவுனை ரைட் பண்ணி அதுலேருந்து சில கோல்டு பார் சில்வர் பார்ஸ் எடுத்து காசு கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகே மேலாம் விழுந்திருக்கு கைஸ் நீங்கள் அப்படியே நிறைய ஏதாவது கோல்டு பார்ஸ் அப்படியே நிறைய டம்ப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே எங்கேயோ கொட்டி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. மேலே சைடில் அங்கே பாருங்கள் ஒரு 20 ருபீஸ் வெளியே விழுந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்மள்கிட்ட $600 இருக்குது. இந்த $600 போயிட்டு கைஸ் நான் சொன்ன மாதிரியே இது என்ன நைட்டு எங்கே மூணே காணும். மூணு கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா நான் காட்டுறேன் கைஸ். இப்போ நான் போயிட்டு தேவையான பொருளாக வாங்குகிறேன். கன்ஸ்மித்தில் ரைஃபிள் வாங்கிப்போம் நம்ம ஃப்ரெண்டுக்காக. ப்ரோ டக்குன்னு வா ப்ரோ, வந்து உன் ரைஃபிள் எடுத்துக்கோ ப்ரோ. உனக்கு ரைஃபிள் வேணுமா வேறு எதாவது வேணுமா ப்ரோ? ப்ரோ எனக்கு ரைஃபிள் கொடு ப்ரோ. ஓகே ப்ரோ வா ப்ரோ. ஹெட் ஷாட் அடிச்சனா ஒன் ஷாட்லேயே செத்துருவாங்க. அதனால மோஸ்ட்லி ஹெட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணு ப்ரோ. நானும் ஒரு ரைஃபிள் வைக்கிறேன் ப்ரோ. ரைஃபிள் எடு ப்ரோ. ஓகே போய் ட்ரெயினில் உட்காந்துரு ப்ரோ. நான் வரேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு. ஓகே ப்ரோ வா ப்ரோ. நம்ம போயிட்டு நமக்காக டாக்டரில் போயிட்டு ஏதாவது வாங்கிக்கலாம். ஸ்னேக் ஆயில்ஸ் 4 வாங்குறேன் ப்ரோ. ஜெனரல் ஸ்டோரில் போயிட்டு வாங்க ப்ரோ, மறந்துட்டியே. அதுவும் வாங்குவேன். ஃபஸ்ட்டு இது வாங்கிக்கலாம் ப்ரோ. காசெல்லாம் காலியாக போகுது. கோல் வாங்கணும். நாலு பேண்டேஜ் வாங்கிப்போம். நம்ம ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ணுறதுக்கு இல்லைனா ஹெச்பியை ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கைஸ் இந்த ஸ்னேக் ப்ரோ கைஸ் இந்த
ஸ்னேக் ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் கைஸ். இது கண்ணில் தடுச்சதுன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை குடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பீடாகவும் ஓடுவீங்க, உங்கள் ஹெச்பி ஃபுல் ஆகிடும். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ சொன்னீங்க ப்ரோ? 150 ருபீஸ் இருக்குது ப்ரோ. பாக்ஸ் ஆஃப் ஷீட் மெட்டல் வாங்கிப்போம். இது ஒரு 80 ருபீஸ் ப்ரோ. அதை திறந்துடாத ப்ரோ. எல்லாமே திறக்கவே இல்லையா ப்ரோ? எத்தனை கோல் வாங்குறது ப்ரோ? நான் ஒன்று வாங்கிட்டேன் ப்ரோ. ஒன்று வாங்கியிருக்கியா? நான் 2 வாங்கிட்டேன் ப்ரோ. ஓகே, 2 வாங்கியிருக்கேன். நீ 1 வாங்கியிருக்கியா ப்ரோ? வாங்கிட்டேன் ப்ரோ. அதை போட்டு நம்ம போகலாம் கிளம்பி. ப்ரோ நீ ஒன்று போட்டீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ப்ரோ. இன்னொன்று சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ. கைஸ் இருங்க கைஸ், இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இனிமேல் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா அதை விட நமக்கு நல்ல பொருளே ஒன்று கிடச்சிருச்சு. இதுதான் மெட்டல் ஷீட் கைஸ். இதை ஓப்பன் பண்ணிடலாம். 4 மெட்டல் ஷீட் கிடைக்கும். புல்லட் ப்ரூஃப் மெட்டல் ஷீட் கைஸ். நமக்கு ஹெச்பி வேறு கம்மியாக இருக்குது. அதனால நான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா போட போகிறேன் கைஸ். ப்ரோ வா ப்ரோ. ஓ ஷிட், ஒழுங்காவே போடல. இரு ப்ரோ நான் இதை ஒழுங்காக போட்டுக்கிறேன் ப்ரோ. வெயிட் பண்ணு ப்ரோ. நான் சொல்கிறேன். ஓ ஷிட், ஓனோ கைஸ், இது வேற ஒழுங்காக போடல கைஸ். நம்ம இதை அப்புறமா போட்டுக்கலாம் கைஸ். ப்ரோ அந்த மெட்டல் ஷீட் எடுத்துகிட்டு வா ப்ரோ. அதை ஸ்டோர் பண்ணிக்கோ ப்ரோ. சரி ப்ரோ, இரு ப்ரோ. அன்வெல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு வா ப்ரோ. எனக்கு ஹெச்பி கம்மியாக இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஐயோ ப்ரோ, நில்லு ப்ரோ. நின்ட்டேன். போலாம் ப்ரோ. ஓ ஷிட், கௌபாய்ஸ் இருக்காங்க. மெட்டல் ஷீட் இது ப்ரோ, மெட்டல் ஷீட் போட்டுக்கலாம். வேணாம் ப்ரோ கைஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் கைஸ். இதுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டீங்கன்னா இதில் 2 விஷயம் பண்ண முடியும். ஓகே, நான் ஃபுல் ஸ்பீடில் டக்குன்னு ஓடி போயிடுறேன் உள்ள கைஸ். பேண்டேஜ் எவன்டா அவன் இந்த நேரத்தில் இன்வைட் பண்ணுறது? அப்பா கைஸ், ஜஸ்ட் மிஸ்ல வந்தாச்சு கைஸ். ஸ்ப்ரிண்ட் பட்டன் நம்மளை காப்பாற்றிருச்சு. ஓகே கைஸ், இங்கே வந்து இது ரொம்ப நல்ல இடம் கைஸ். இந்த நிக்கோலா டெஸ்லா பிரெயின்னு ஒன்று இருக்குல்ல கைஸ். இந்த பிரெயினை நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து $250 கிடைக்கும் கைஸ். இந்த பிரெயினை வச்சு இன்னும் நிறைய விஷயம்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் வரும். அப்புறம் இந்த கோல்டு பார், சில்வர் பார் இதெல்லாம் கிடைக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு $500 ஐ திங்க், ஒரு $500-400 ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக $500-400 நீங்கள் எதுவுமே பண்ணாமல். அதே மாதிரி சில பாண்ட்ஸும் இங்கே சம்பாதிக்கலாம் கைஸ். ஐ திங்க் அது நான் ஒரு வீடியோ, அதுக்காகவே நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். அந்த அது என்ன பண்ணணும்னா, ஒரு இந்த பாடி பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல கைஸ், இது பாடி பார்ட் இல்லை, இது வேஸ்ட்டு கைஸ், இதை விட்டுலாம். ப்ரோ என்ன நைட்டுன்னு பாரு ப்ரோ. சாதாரண நைட்டு தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், ப்ரோ சீக்கிரம் ப்ரோ. நான் இந்த நிக்கோலா டெஸ்லா
பிரெயினை செல் பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். அப்படியே நான் லெக்ல எடுத்துட்டேன் ப்ரோ. லெக்கா? அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. அதெல்லாம் நீ ப்ரோ. ஓ வேர்வுல்ஃப், வேர்வுல்ஃப். அந்த வேர்வுல்ஃபை சச்சத்துன்னு ஏற்றிட்டேன் கைஸ். எனக்கு ஃபுல் ஹெச்பி கைஸ். ஏன்னா நான் பேண்டேஜஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கைஸ். இந்த நிக்கோலா டெஸ்லா பிரெயினை செல் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது நல்லதாக வருதா பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், எதுவும் வர மாதிரி இல்லை. நம்ம டேரெக்டாக போயிடலாம் கைஸ். டவுன் கைஸ், நான் ஆல்ரெடி ஒரு வில்லேஜ் முடிச்சிட்டேன். அதனால இது தேவையில்லை கைஸ். நம்ம வந்து டேரெக்டாக போய் செல் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் இதை செல் பண்ணி எனக்கு $15 எனக்கு எவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கேயும் வண்டியை நிறுத்திடாத. 2 பேரும் நம்ம துரத்திட்டே வரானுங்க. அப்படியா ப்ரோ? ஆமா ப்ரோ. गाइस அப்புறம் நீங்க வேற துரத்தும் போது வண்டியை நிறுத்திடாதீங்க. அப்புறம் உங்களால சமாளிக்கவே முடியாது. அவங்க வந்து ஒரு ஷாட்டில் நம்மளுடைய ஹெச்பியை ½ HP ஆக்கிடுவாங்க. 2 ஷாட்டில் நம்ம கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட சேஃபாக இருக்கிறது வார்ன் பண்ணிக்கிறேன். அவங்கள்ட்ட சேஃபாக இருந்துக்கோங்க. அவங்கள்ட்ட நீங்கள் மோஸ்ட்லி ரைஃபிள் வச்சு சுடுறது நல்லது. இந்த வேம்பயர் கிளாஸ் வச்சுட்டு நான் வேம்பயர் கிளாஸ் வச்சுருக்கேன்ல, நான் மோஸ்ட்லி ஜாம்பீஸ் இல்லைனா வேம்பயர்ஸ் கூட தான் இந்த சண்டை போடுவேன். நான் அவுட்லாஸ்கிட்டேயும் வேர்வுல்ஃப்கிட்டேயும் நான் எப்போவுமே ரைஃபிள் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரைஃபிள் தான் சேஃப் 2 பேர்கிட்டையும். அவுட்லாஸ் வந்து கன்று வச்சுருப்பாங்க. அதனால அவங்கள குயிஸ் அங்கே அவுட்லா கேம்ப் கைஸ். அந்த அவுட்லா கேம்பில் என்னென்னலாம் கிடைக்கும்னு நான் காமிச்சிட்டு இந்த வீடியோவை நிறுத்திக்கிறேன் கைஸ். காமிச்சிட்டு ப்ரோ அவுட்லா ப்ரோ இரு ப்ரோ, அவனுங்களை இந்த டரண்ட்டை வச்சு சுட வச்சிடலாம் ப்ரோ. புல்லட் டாட் பண்ண முடிஞ்சுனா பண்ணு ப்ரோ. சரி ப்ரோ. நான் பேண்டேஜஸ் கையில் வச்சுக்கிறேன். அட சுடுங்கடா. ப்ரோ நீ வண்டி எடு ப்ரோ, நீ வண்டி எடுத்துட்டு வா ப்ரோ. நான் போகிறேன் ப்ரோ. இவனுங்களெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. நான் கிளம்பிட்டேன் ப்ரோ. எடுத்து விட்டு செம அடி அடிப்பானுங்க கைஸ். நான் கண்டிப்பாக இந்த அவுட்லாஸை முடிச்சிடுறேன் கைஸ். எப்படியாவது நல்ல பொருள்லாம் வாங்கி இந்த திங்ஸ்லாம் விற்று நல்ல இங்க வா ப்ரோ. ஓய் வட்ட போட்டு முடிச்சு விட்டுறலாம். என்ன ப்ரோ? வாடா ப்ரோ. அவனுங்க டேஞ்சரஸு. அவனுங்களை பற்றி தெரியாது. அவனுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் கைஸ். நான் இப்போ வந்து ஃப்ரீயாக எவ்வளோ காசு கிடைக்கும்னு சொல்லலான்ட்டு இருந்தேன்ல, அந்த $250 எங்க? $250 எங்க? அவன் மேலே இருக்கு கைஸ். கைஸ் எனக்கு ₹400 ஃப்ரீயாக கிடச்சிருச்சு அந்த இடத்துக்கு போனதில். பார்த்துக்கோங்க கைஸ். ப்ரோ நான் இப்போ 2 ரைஃபிள் வாங்க போகிறேன் ப்ரோ. அந்த அவுட்லாஸை அடிக்க ட்ரை பண்ணுறதுக்காக நான் 2 ரைஃபிள் வாங்குறேன். ரைஃபிளும் ஆமோஸும் வாங்கிக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி ஹோலி வாட்டர் இந்த பேண்டேஜஸ்லாம் இருக்குது. அதை வச்சு சமாளிச்சுக்க ட்ரை பண்ணலாம். நான் ஒரு 8 புல்லட் வாங்குறேன். 4 புல்லட் வாங்கிக்கிறேன். ஓகே நீ எவ்வளோ ப்ரோ ஆமோ எடுத்த? 144 ப்ரோ. 2 உன்கிட்ட 144 ப்ரோ? ப்ரோ என்கிட்ட 144. இன்னும் ஒரு 4 போடுறேன். அதில் நீ 2 எடுத்துக்கோ, நான் 2 எடுத்துக்கிறேன் ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ அதுதான் ப்ரோ. வா ப்ரோ, நீ ஒரு வேட்டை ஆடுறோம் ப்ரோ. வா ப்ரோ வா.
ஸ்னேக் ஆயில், ப்ரோ நம்ம ஃபைட்டுக்காக தேவையான பொருள்ஸ்லாம் மட்டும் வச்சுப்போம். என்ன ப்ரோ? ப்ரோ ரைஃபிள் எடுக்கவே இல்லையா ப்ரோ? நானே எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ 2 ரைஃபிளை தெரியாமல். ஓகே இங்க இருக்க ஃபயர் நைஃப், ஸ்னேக் ஆயில், ஹோலி வாட்டர், பேண்டேஜ். ஓகே ப்ரோ. வா ப்ரோ, முடிச்சு விடலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏற்கனவே செத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கைஸ் இவனுங்க ஜுஜுபி கைஸ். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடியாகி வந்ததுக்கு இவனுங்க வேஸ்ட்டு போலே. ஐயோ ஸ்னேக் ஆயில் ட்ரிங்க் பண்ணி நிற்போம் கைஸ். ஸ்னேக் ஆயில்ரா. இவனுங்களை ஹெட் ஷாட் பண்ணாலே 2 ஷாட் பண்ணணும். அதுதான் கைஸ். இவனுங்கள்ட்ட நிறைய பொருள் கிடைக்கும். ரைஃபிள் ஆமோ வச்சிருப்பானுங்க. ஆனால் இது ஃபயர் ஒர்க் ரைஃபிள் ஆமோவா இருங்க கைஸ். இதை நான் எடுக்கிறேன். ஏறல கைஸ். ஆனால் நார்மல் ரைஃபிள் ஆமோவும் இருக்குது. ஓகே ஷார்ட் ஸ்ப்ரிங் ஃபீல்டா கைஸ். இந்த கன் எனக்கு என்னையா பண்ணிட்டு இருக்க? வேணாம் ப்ரோ, இதே மாதிரி நான் ஒரு வாட்டி தெரிக்குது. ஆமாம் கைஸ், இவங்க இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சில நல்ல பொருள்களே கிடைக்கும். நான் இன்னொரு ஸ்னேக் ஆயில் குடிச்சுக்கிறேன். ஓகே ஸ்னேக் ஆயில் குடித்தா ஸ்பீடாக ஓடுவேன்னு சொன்னல கைஸ், அது இதுதான். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். ஐயோ லேண்ட் மைன்லாம் வச்சுட்டா அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த அவுட்லாவை விற்றீங்கன்னா இந்த அவுட்லாவை மட்டும் விற்று காமிச்சிடுறேன் உங்களுக்கு கைஸ். வா ப்ரோ, இந்த அவுட்லாவை மட்டும் விற்று காமிச்சிடலாம். நான் வித்துடுறேன் ப்ரோ. ஓகே கைஸ், இவனுங்க முதுகில் பாருங்க கைஸ், இதுதான் இவங்களுடைய டாட்டூ. இது மோஸ்ட்டாக நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நானே ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பேண்டேஜ் இருக்குன்ட்டு. இவனுங்களை நீங்கள் ட்ரேடிங் பாஸ்ட்டில் விற்க முடியாது, ஷெரீஃப் ஆஃபீஸில் தான் விற்க முடியும். இவனுங்க 35 ருபீஸ் தருவானுங்க. ஓகேவா கைஸ், இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், பாய்.